ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி சூப்பரான சன்னா மசாலா வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம், அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கடலை எண்ணெய் தான் போட்டிருக்கேன். இதோட ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு ஒரு வெங்காயத்தை நல்லா குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன், ஜஸ்ட் வந்து அந்த பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறம் நல்லா வந்து கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். அதோட 2 தக்காளியை வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து அதோட சேர்த்துட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நான் வந்து நைட்டே வந்து சன்னா ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து ஒரு 5 விசில் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த லைட்டாக தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மீதி இருக்க சன்னாவையும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் சன்னாவை அப்படியே வச்சுக்கணும். கொஞ்சம் மசிச்சு விட்டோம்னா தான் அந்த திக்னஸ் வந்து கிடைக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கொஞ்சமாக கரம் மசாலாவும் சீரகத்தூளும் சேர்த்துருக்கேன். ஃபைனலாக பட்டர் ஆட் பண்ணி கஸ்தூரி மேத்தி போட்டால் சூப்பரான சன்னா மசாலா செமையாக வீட்டிலே ரெடி ஆகிடும். ரொம்ப